Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோல நாம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படி இல்லனா பானி ஸ்டிச் இத பத்தி பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு கோடு போட்டு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல போடுங்க. பிகினர்ஸா இருக்கவங்க கொஞ்சம் பெருசா கோடாவே போட்டு வெச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் எப்படி ஃபில் பண்ணனும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. இதுக்கு நல்லா வளைச்சு W மாதிரி போட்டுட்டே வரணும். நம்ம தமிழ் எழுத்துல I அப்படி இல்லனா J போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. அப்படி இல்லனா இங்கிலீஷ் லெட்டர்ல W பட் வந்து ஷார்ப் எட்ஜா இருக்க கூடாது. நல்லா கர்வா போட்டுட்டே வரணும். இந்த ஃபில்லிங்க நீங்க நிறைய ப்ளவுஸ்ல பார்த்திருப்பீங்க. நல்ல கிராண்டான ப்ளவுஸ்லயே வாட்டர் ஃபில்லிங் ஃபுல்லா கொடுப்பாங்க. ஜூம் பண்ணி பார்க்கறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி நல்லா வளைச்சு போடணும். W எந்த சைடுலாம் போட முடியுமோ அந்த சைடுலாம் வளைச்சு போடுங்க. இந்த மாதிரி ஷார்ப்பா போடாதீங்க. நம்ம I எழுதுற மாதிரி ஷார்ப்பா வேணா நல்லா வளைவு வரணும். blended end edges தான் வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி W போடாம இந்த மாதிரி W-ஆ போடணும். உங்களுக்கு இது drawing clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். இத மட்டுமே நிறைய தடவை போட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க silk thread or zari threadல போடுங்க. சோ இந்த மாதிரி போடாதீங்க. நல்லா வளைச்சு போடுங்க. நான் இப்போ போட்டு காட்டுறது எல்லாமே நீங்க பிராக்டீஸ் பண்றதுக்கான drawing தான். ஒரு நோட்புக்ல நிறைய தடவை வரைஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க துணியில போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் silk thread எடுத்துர்க்கேன். நீங்க silk thread எடுக்காதீங்க. பிகினர்ஸ் கண்டிப்பா zari threadல மட்டும் பிராக்டீஸ் பண்ணுங்க. நம்பர் 14 நீடில் எடுத்துர்க்கேன். நீங்க 13, 14, 23 அப்படினா 24 இந்த 4 டியூலிப் நீடில்ல எந்த நீடில் வேணா எடுத்துக்கலாம். எடுத்த உடனே கண்டிப்பா silk threadல பிராக்டீஸ் பண்ணாதீங்க. zari threadல மட்டும் பிராக்டீஸ் பண்ணுங்க. zari threadலயும் போட்டு காட்டியிருக்கேன். அது பின்னாடி வருது. எந்த அளவுக்கு மைன்யூட்டா உங்களால செயின் ஸ்டிட்ச் போட முடியுமோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப குட்டியா போடணும். நம்ம லாக் எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து செயின் ஸ்டிட்ச் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்டிட்சை வந்து ஃபில் பண்ண முடியும். உங்களுடைய கை விரலும் ஊசியும் பயங்கரமா ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல. பாருங்க கரெக்ட்டா விரல்ல சுத்திட்டே இருக்கணும். ஊசியும் சுத்திட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு ரொம்ப குட்டி ஸ்டிச்சஸா போட முடியுமோ அந்த அளவுக்கு போடணும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த அளவுக்கு சின்னதாவும் வரைஞ்சிக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் வரதுல சொல்லிருக்கேன் எந்த அளவுக்கு எந்த சைஸ்ல நீங்க வரைஞ்சிட்டு போடணும்னு. and silk threadல எடுத்த உடனே ட்ரை பண்ணாதீங்க, வராது. zari threadல நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா silk thread எடுங்க. நீங்க எடுத்த உடனே டைரக்ட்டா துணியில போடாதீங்க. நிறைய டைம் நோட்ல பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த drawing கரெக்ட்டா வந்ததுக்கு அப்புறமா நீங்க துணியில போடுங்க. இப்போ ஜூம்ல வைக்கிறேன் பாருங்க கொஞ்சம். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து குட்டியா போடுறேன்னு தெரியும். பாருங்க. உங்க கை விரலும் ஊசியும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். பாருங்க. ரொம்ப குட்டியான செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு பொறுமையா போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். ரொம்ப கஷ்டமான ஸ்டிட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ப்ளவுஸ்ல ஏதாச்சும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கு
பீட்ஸ் ஒர்க் பண்ணிட்டும் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேப் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் இது. ஸோ லாஸ்ட்டாக நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக எடுக்காதீங்க. இந்த லைனை கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டு நல்லா பெரிய டபிள்யூவாகவே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இதை விடவும் பெருசாகவும் நீங்கள் அந்த வளைவுகளை போட்டுக்கலாம். இதை நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஸ்டென்சில்ஸும் இருக்குது, குரூப்பில் நான் அனுப்புகிறேன். அதை வச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய டபிள்யூவாக வளைவுகளை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் சிங்கிள் த்ரெட் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதை விட ஜரி த்ரெட்டில் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த ஸ்டிச் போட முடியும். சேம் குட்டி குட்டி செயின் தான் போட்டுகிட்டே வரணும். எந்த அளவுக்கு உங்களால் குட்டி செயின் போட முடியுதோ அந்த அளவுக்கு போடணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வளைவில் ஃபஸ்ட்டு குட்டி செயின் போட வரலைன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நீங்கள் செயின்ஸ் நெருக்கமாக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த வளைவுகளில் செயின்ஸ் போடலாம். இதில் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாங்க. அதோட இமேஜை நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன். குரூப்பில் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் இருக்குது. என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செப்டம்பர் 15லேருந்து ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். டைம் ரொம்ப லென்த்தியாக போயிருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஆரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதை முடித்த உடனே எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி வரையணும் அப்படிங்கிற பேட்டர்னை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பாக்ஸை வரைஞ்சிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு பெருசாகவே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கை வரைஞ்சி பழகுங்க. எந்த டைரக்ஷனில் வேணால் இதை வரையலாம். ஆனால் கரெக்டாக அந்த கர்வ்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே வரைங்க. நெக்ஸ்ட் வரைய போகிற சைஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன சைஸாகவும் வரைஞ்சி பாருங்கள். ஆனால் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்போ போடுறதை விடவும் குட்டி சைஸ்லேயே தான் வரைகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக வரைஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே வேணாலும் எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நான் சொல்லியிருந்தேன்ல, இது என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க் பாருங்கள். அப்போது கூட எனக்கு அவ்வளோ நெருக்கமாக வரலை. பட்
நான் 2021 வந்து நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணோம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் நல்லா இப்போது பழகிடுச்சு. நீங்களும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னோடய விஷஸ் அண்ட் தேங்க்யூ.